ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கிச்சனில் நம்ம ரொம்ப நேரமாக நின்று செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடவே ஒரு சில க்ளீனிங் டிப்ஸும் சேர்த்தே பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை சூடுபடுத்திட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். கீழே இருக்கிற போர்ஷன் கொஞ்சம் அதிகமான சைஸ்லேயும் மேலே இருக்கிறது கொஞ்சம் கம்மியான சைஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கத்தி கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கையில் கீறாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இடிகள் இல்லாத சமயத்தில் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக 3 பல்லு பூண்டை இதில் போட்டு இடித்து காட்டியிருக்கிறேன். இதை இடிக்கிறதுக்கு சப்பாத்தி கட்டை அப்படி இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. குடுவை ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இடிக்கும் போது வெளியில் தெரிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி குட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், நல்லா நசுக்கி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே கட் பண்ணியிருக்கிற இன்னொரு போர்ஷனை இன்னொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சைட்லேயும் 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இந்த மாதிரி சணல் கயிறோ அப்படின்னா ஏதாவது த்ரெட்டோ இருந்துச்சு அப்படின்னா போட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. உள்பக்கமாக விட்டு நல்லா நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா கலண்டு வராமல் இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்து கட்டி எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கமாக நாட் போடுறத விட இந்த மாதிரி உள்பக்கமாக போட்டிங்க அப்படின்னா வெளியிலையும் தெரியாது. அதே சமயத்தில் நல்லா ஃபிட்டிங்காக டைட்டாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவிட்டு அந்த ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியோடு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேன்னு போட்டு வைக்காமல் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம பாத்திரம் கழுவிட்டு இப்படி போட்டு ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு நல்லா ட்ரை ஆகிடும். அடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கவரை ஓப்பன் பண்ணிடலாம். நார்மலாகவே நம்ம கவரெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் ஓப்பனே ஆகாது. அதுக்கு இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பெரிய லெமனை கட் பண்ணிவிட்டு பிழியணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதை விட குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா பிழியறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகமான அளவில் நமக்கு சாரம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான குவான்டிட்டியிலலாம் நீங்கள் பிழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக அந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பிழியிறப்போ அதிகமான குவான்டிட்டியில் நமக்கு ஜூஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எல்லா தோலையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லெமனுடைய தோலை மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. டெய்லியுமே சமையலுக்காக நம்ம கட்டர் போர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கட்டர் போர்டை இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை நம்ம டெய்லியுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதில் ஒரு விதமான ஃபங்கல் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சால்ட், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமனுடைய தோலை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம்லாம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில வெங்காயத்தில் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கட் பண்ணும்போது கண்ணில் அதிகமாக தண்ணி வரும். கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கண்ணில் எரிச்சல் இல்லாமல் கண்ணில் தண்ணி வராமல் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நார்மலாகவே நீங்கள் கத்தியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டன் டைப்பில் வாங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரி கத்தியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கத்தியை நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளாட்டன் டைப்பில் இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக குட்டி குட்டியாக கட் பண்ண முடியாது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். முக்கியமாக தக்காளி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன டம்ளரை பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரை இந்த மாதிரி சென்டரில் வச்சு பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க.
இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு மாவு அரைச்சதுக்கப்புறமா கைவிட்டு நல்லா கிளறிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைப்போம் இல்லையா? ஸோ மாற்றி வைக்கும் போது இந்த மாதிரி மெத்தடில் மாற்றி வச்சுக்கோங்க. எதுக்காக ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்குறோம் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து நல்ல கனமாக இருக்கும். அதே சமயத்தில் சென்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸை வந்து திருப்பி வைக்கிறதுனால, உள்ளே வந்து அந்த ஏர் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஒரு விதமான ஹீட் வந்து வெளியேறும். மாவு ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றிடாமல் 3/4 பங்கு அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடலாம். கேஸ்கெட் மட்டும் போட்டுக்கோங்க, விசில் தேவையில்லை. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோன்னா, ஒரு சில பேருடைய கைக்கு மாவு வந்து நல்லா கிளறி வச்சா கூட பொங்கி வராது. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குளிரான பிளேஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட மாவு வந்து சரியாக பொங்கி வராது. ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டுட்டு நல்ல கனமான ஒரு டவலோ இல்லைனா துணியை கூட நீங்கள் போட்டு மூடிக்கலாம். நான் வந்து சாதாரணமாக அப்படியே தான் வச்சுருக்கிறேன். 8 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். நீங்கள் அரைக்கிற இட்லி மாவு சரியாக பொங்கி வரல, சீக்கிரமாக புளிச்சு போயிடுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிளாஸ் வச்சு ட்ரை பண்ணுற இந்த ட்ரிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லியும் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்ல பதமாக பர்ஃபெக்டாக அரைச்சி வச்சுருந்தா கூட ஒரு சில பேருடைய கைக்கு மாவு பொங்கி வராது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு இப்போ உங்களுக்கு நல்லா கிளறி காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. கிளறும் போதே இந்த மாதிரி நல்ல நுர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிற இட்லியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு மாவும் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பயிர் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பயிர் வேணுனாலும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஊற வச்ச பச்சை பயிரை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே வச்சுக்கலாம். இதை உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே இட்லி பிளேட்டை வச்சிடலாம். தனித்தனியாக வேக வச்சோம் அப்படின்னா டைமும் அதிகமாக எடுக்கும், கேஸும் நமக்கு செலவாகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி அவிக்கும் போதோ இல்லைனா வேறு ஏதாவது செய்யும் போதோ ஒரே டைமில் ஒரே பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா டைமும் நமக்கு சேவ் ஆகும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு இட்லியை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இட்லி நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரே டைமில் 2 ரெசிபி செஞ்சால் மாதிரி இருக்கும், டைம் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் மாவு அரைக்கும் போது கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் நல்லா சூப்பராக ஒரு இட்லியை செஞ்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வீட்டு மாதிரி குட்டியாக பாக்ஸ் டைப்பில் ஜாம்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லைட் பின்னை இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று மாட்டிட்டு ஸ்டிக்கரில் வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பேண்ட்டெல்லாம் மடிக்கும் போது இந்த மெத்தடில் மடித்து வச்சிங்க அப்படின்னா இடத்த ரொம்ப அடைக்காமல் இருக்கும், மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ரிமோட்டில் இருக்கிற பேட்டரியை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு டிக்டாக் கிளிப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சைடு மாட்டலை ஸ்ட்ரெயிட் மாட்டலாக யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக்கை மட்டும் மாட்டிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் மாட்டலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணாத மாட்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஹூக்கை மாட்டிட்டு இதை நீங்கள் பிரேஸ்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பிரேஸ்லெட்லாம் போடும்போது யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் போடுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைடு பின்னை இந்த மாதிரி மாட்டிட்டு கையில் பிடிச்சி மாட்டினீங்க அப்படின்னா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். ட்ரை பண்ணுங்கள். கையில் பிடிக்கும் போது வலிக்கிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஸ்லைடு பின்னை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ஈஸியாக மாட்டிடலாம். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஜூஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பாட்டிலை தூக்கி போட்டுறாமல் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த பாட்டில் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கைவிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ப்ரஷ்லையோ இல்லைனா டூத் ப்ரஷ்லையோ இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு உள்ளே விட்டு தொடச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். இந்த பாட்டிலை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்காக ஆயிலெலாம் வந்து லிட்டர் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா அதை நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை ரீஃபில் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாட்டில்ஸை ஆன்லைன்லேயோ கடைகள்லையோ காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை இதில் ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக காசு கொடுத்து ஆயில் பாட்டில்லாம் கடைகளில் வாங்கவே தேவையில்லை. ஸோ இந்த பாட்டிலை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாட்டில் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எந்த ஆயில் எந்த பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டைப்பில் ஹேர் பேண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்டிலுடைய கார்னரில் போட்டு விட்டுக்கோங்க. ஆயிலில் வழியும் போது இந்த ஹேர் பேண்ட்லேயே வழிஞ்சிரும். ஸோ கீழே வந்து வழியாமல் இருக்கும். ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் பாட்டிலில் இருக்கிற ஆயில் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேர் பேண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆயில் கீழே வழியாமல் இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஆயில் எந்த பாட்டிலில் வச்சுருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சாக்ஸ் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு தேங்காய் சரட்டை தான் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் சரட்டையை கீழே வைக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வாட்டர் கேனுடைய மூடியை வச்சுருக்கேன். இதில் ₹1 ஷாம்புவை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த ஷாம்பு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ₹1 ஷாம்பு ஒரே ஒரு பாக்கெட் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 துணி கிட்ட நான் எடுத்துருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சமுக்கி வச்சுருக்கிற மாதிரி, ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஃப்ராக் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்டது, த்ரெட்டு வச்சது, இந்த மாதிரியான ஃப்ராக் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கிளாத்லாம் கண்டிப்பாக வாஷிங் மிஷினில் போட முடியாது. சப்போஸ் போட்டோம் அப்படின்னாலும் இதில் இருக்கிற சமுக்கி, ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே உதிர்ந்து போயிடும். துணியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஷால்ஸும் நான் எடுத்துருக்கிறேன். இதே போல் நீங்கள் வந்து பட்டு புடவையாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஒர்க் பண்ண சாரீஸாக இருக்கட்டும், எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு 15 துணி கிட்ட எடுத்துருக்கிறேன். இது வாஷிங் மிஷின்லேயும் போட போகிறதில்ல, கை வலிக்க கஷ்டப்பட்டு துவைக்க போகிறதும் இல்லை. எப்படி ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன டப்பில் 3/4 பங்கு அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விடை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக நுர வராது, அதே சமயத்தில் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால. இதில் பேக்கிங் பவுடரும் நம்ம சேர்த்துருக்குறோம். அது சேர்த்துருக்கிறதுனால துணி எதுவும் ஃபேட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்குறோம். பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால துணியில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இதில் நம்ம லெமனும் சேர்த்துருக்குறோம், அதனால் நல்ல மணமாக இருக்கும். கம்ஃபர்ட்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த லிக்விடில் ஒரு 15 துணி கிட்ட நீங்கள் தாராளமாக துவைக்கலாம். இதை அப்படியே வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமான துணியெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டப்பில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஷாம்பு, பவுடர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றா போல் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் இப்போ ஒரே டப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மலாக துணியெல்லாம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைப்போம் இல்லையா? இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நார்மலாக துணி துவைக்கும் போது கையால் நல்லா வந்து குமிக்கிட்டு துவைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் குமிக்கி துவைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தில் ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், சமுக்கிலாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய துணியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப அதிகமான நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியில் அப்படியே லைட்டாக முக்கி எடுத்துட்டு இன்னொரு தண்ணியில் நீங்கள் ஒரே ஒரு தடவை அலசினாலே போதும். ரொம்ப தண்ணி போட்டு அலசணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இதில் நம்ம சோப்பு, பவுடர், லிக்விட்னு எதுவுமே யூஸ் பண்ணலை. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக நுர வரும். அதனாலே நம்ம அதிகமாக அலசுற மாதிரி இருக்கும். இதில் அதிகமாக நுரையும் வராது, ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும். துணி நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு டைம் நீங்கள் அலசினாலே போதும். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கிளாத்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒர்க் பண்ண கிளாத்லாம் நம்ம ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தடில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ துணி இருந்தாலும் ஈஸியாக துவைச்சி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஷாம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதை விட தூக்கி போடக்கூடிய தேங்காய் சிரட்டையை இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு பாத்திரங்களில் யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் அதை சமைக்கிறதுக்கோ இல்லை வேற ஒரு விஷயத்துக்கோ யூஸ் பண்ணும்போது ஒத்துக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சாப்பாடு குழையாமல் வடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு டிப்ஸாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கஞ்சி சிக்கினா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் சாப்பாடை வடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாப்பாடு விரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியான பக்குவத்தில் நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கஞ்சி தண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப குழைய விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஞ்சி சிக்கின மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் கட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். நெயில் கட்டருடைய 2 சைட்லையுமே செலஃபன் டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. நெயில் கட் பண்ணும்போது நம்முடைய நெயில் ஜம்ப் ஆகும், அங்கே இங்கேன்னு செதறும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செலஃபன் டேப்பை ஒட்டி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணுற நெயில் எல்லாம் ஜம்ப் ஆகாமல் உள்ளேயே அப்படியே ஸ்டோர் ஆகும். நெயில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செலஃபன் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நெயில்ஸை டஸ்ட்பினில் நம்ம தூக்கி போட்டுடலாம். குழந்தைங்களுக்குலாம் நெயில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி கொஞ்சமாக தூள் உப்பை தூவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வச்சுருக்கிற அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே பதத்து போகாமல் இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு கூட நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மொபைல் ஃபோனில் ஏதாவது டஸ்ட் படிஞ்சிருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக சேஃப்டி பின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பர் கிளிப் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளாட்டனாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் விட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோனும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃப்டி பின்னுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பர் கிளிப்பை யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் டேமேஜ் ஆகாமல் உள்ளே இருக்கிற டஸ்ட்டு மட்டும் நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பென் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பெண்ணை எழுதும் போது சரியாக எழுதலை. இந்த மாதிரி சரியாக எழுதாத பென்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த பெண்ணை உள்ளே போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக எழுதும். சில பெண்ணில் உள்ள மை இருக்கும், ஆனால் சரியாக எழுதாது. அந்த மாதிரி எழுதாத பெண்ணாக இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாமல் 5 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதி பாருங்கள். அந்த பென் ரொம்ப அழகாக எழுதும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் லெகின்ஸ் பேண்ட்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பாதத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பாலிதீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காலில் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பேண்ட்டை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும் போது நம்ம போட்டு இழுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த துணி கிழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாலிதீன் கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிரமப்படாமல் போட்டுடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியோடு அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோப்பு டப்பாவில் மேலே இந்த மாதிரி ஒரு 2 ரப்பர் பேண்டை போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சோப்பை இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். அது காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பாக்ஸில் உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். தேவைப்படும் போது மேலே எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சோப்புடைய பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கேன் மூடியை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாஷ் பேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா தண்ணி பட்டு ரொம்ப கொலகொலன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாட்டர் கேன் மூடியை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்ல க்ரிப்பாக இருக்கும். அடியில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். தண்ணி பட்டாலும் கொலகொலன்னு ஆகாது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வளையல் போடும்போது சம்டைம்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கையில் பாலிதீன் கவரை போட்டுட்டு வளையலை போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம்.
கண்ணாடி வளையல்கள் போடும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சி போய் கையில் கீறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் சோப்பு போட்டு போடுவாங்க, இல்லைனா ஆயில் யூஸ் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு அதை வாஷ் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஜவ்வாது பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ஜவ்வாது பவுடர் எல்லா கடைகளிலுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது சென்ட் டைப்லேயும் கிடைக்குது, இந்த மாதிரி பவுடர் டைப்லேயும் கிடைக்குது. இந்த மாதிரி பவுடர் டைப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு நல்ல பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன கவர் கொடுத்துருப்பாங்க. அகெயின் இதை யூஸ் பண்ணிவிட்டு மூடும்போது இந்த கவரையும் யூஸ் பண்ணி நீங்கள் மூடிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த அரோமா வந்து வெளியில் போகாமல் இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு சிட்டிகை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் எடுத்து வீடு பெருக்கிற தொடப்பத்தில் வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணி வீடு பெருக்கி பாருங்கள், நாள் முழுக்க அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் அந்த தொடப்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது. ஸோ நாள் முழுக்க நல்ல வீடு நல்ல மணமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு உடம்புக்கு முடியாத டைமில் அப்படி இல்லைனா வேலை அதிகமாக இருக்கிற டைமில் வீடு துடைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு துடைக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி செஞ்சுட்டு வீடை பெருக்கி விட்டாலே போதும். வீடு நல்லா சுத்தமாக இருக்கும், அதே சமயத்தில் நாள் முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேக்கில் ஜிப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சேஃப்டி பின்னை குத்தி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லைட்டாக நீக்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணாத கீ இருந்துச்சுன்னா மாட்டி விட்டுருங்க. சேஃப்டி பின்னை நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க திறக்கும் போதோ இல்லை மூடும் போதோ சம்டைம்ஸ் வந்து அவங்கள அறியாமல் அந்த பின் வந்து கையில் குத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சேஃப்டி பின்னுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜிப்பு மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சூட்கேஸ் ஹேண்ட்பேக்லாம் வந்து பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ஜிப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜிப்பு தேவைப்படும் போது நம்ம வேறு ஒரு இதில் கூட மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நீக்கிட்டு ஜிப்போ இல்லைனா கீயோ மாட்டிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டாலே போதும், நம்மளே ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பாட்டிலில் வெளிப்பக்கமாக நிறைய பிசுபிசுப்பு தன்மை இருக்குது அப்படின்னா வாஷ் பண்ண முடியாத டைமில் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக சால்ட் எடுத்துகிட்டு லைட்டாக எந்த பக்கம்லாம் ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கோ அந்த பக்கத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் உப்பு போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தேய்க்கும் போதே அந்த பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக காணாமல் போயிடும். நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. வாஷ் பண்ண முடியாத டைமில் இல்லைனா வந்து சடனாக வந்து ஆயில் கொட்டிருச்சு, இந்த மாதிரி ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் வந்து ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய கார்னரில் ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஓரளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிற இடத்துலையும் அந்த ஆயில் வந்து படாமல் இருக்கும். கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக ஒரு சாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன சாக்ஸாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி பெரிய சாக்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு கையை உள்ளே விட்டுட்டு அப்படியே உள்ளே தள்ளிகிட்டே போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெண்டாக மடித்து எடுத்துடலாம். இதை வெளிப்பக்கமாக ரெண்டாக மடித்து எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கையை உள்ளே விட்டுட்டு தள்ளிட்டே போனீங்க அப்படின்னா உள்பக்கமாக ரெண்டாக அழகாக மடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெண்டாக அழகாக மடித்து எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கும் நல்லா திக்காக இருக்கும். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட பவுச்லாம் இல்லை மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் அப்படியே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக பேக்கில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாக்ஸை வந்து நல்லா பவுச் மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே வைக்க போகிறதில்ல. இந்த ஹேண்ட்பேக்கில் எப்படி நம்ம வந்து ஒரு பவுச் மாதிரி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேஃப்டி பின் யூஸ் பண்ணி எந்த சைடில் உங்களுக்கு வேணுமோ ஹேண்ட்பேக்கில் அந்த சைடில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு அழகாக ஒரு பவுச் மாதிரியே இருக்கும்.
நல்ல ஃபிட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் மொபைல் ஃபோனை அப்படியே வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். எந்த விதமான ஸ்க்ராட்சும் ஏற்படாது. ஒரு சில ஹேண்ட்பேக்கில் மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஹேண்ட்பேக்கில் அது இருக்காது. அது இல்லாத சமயத்தில் நம்மளே இந்த மாதிரி பவுச் மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனை ஹேண்ட்பேக்குள்ளே அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா கைவிட்டு தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி ஃபிட் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறதுனால மொபைல் ஃபோனும் ரொம்ப சேஃபாக இருக்கும். தூக்கி போடக்கூடிய சாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஹேர் பேண்ட் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் சேஃப்டி பின்னை பின் பண்ணி ஹேண்ட்பேக்கில் நான் பின் பண்ணுற மாதிரியே சேம் நம்ம பவுச்சுக்கு பின் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இதே எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட்பேக்கில் வாட்டர் பாட்டிலாம் வச்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, இந்த மாதிரி மொபைல் ஃபோனோ இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸோ இல்லைனா பர்ஸில் மணியோ வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கூடவே வாட்டர் பாட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் அலம்பிட்டே இருக்கும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் மூடி லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் கீழே சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டை உள்ளே பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டர் கேனை நல்லா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் திருப்பினாலும் நம்ம கை தவறி ஹேண்ட்பேக் கீழே விழுந்தால் கூட அதில் இருக்கிற தண்ணி அலம்பாது, கீழேயும் சிந்தாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை உடனே சீவணும் அப்படின்னா அதுக்காக கத்தி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு ஃபோக் ஸ்பூனோ இல்லைனா நார்மல் ஸ்பூனோ வச்சு லைட்டாக இந்த மாதிரி சீவி விட்டாலே போதும். அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். அதே போல் டீ எல்லாம் போடும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சீவணும் அப்படின்னா அதுக்காக காய் சீவுறதை எடுத்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி சீவி பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக அழகாக சீவி எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை சின்ன சின்னதாக எடுத்து நம்ம வேலை செய்யும் போதோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக பெரிய பெரிய பாத்திரங்களும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. அதிகமான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காய் சீவுறதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து சீவணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி சீவி பாருங்கள். நம்மளுடைய வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டீ போடும் போது தட்டி போடுறத விட இந்த மாதிரி சீவி போட்டு பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி சீவிர இஞ்சியோடைய தோலை தூக்கி போட்டுறாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த இடிகளை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பிழிஞ்சு யூஸ் பண்ண லெமன் இருந்துச்சு அப்படின்னா அதை பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அப்படியே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இடிகளை வச்சு நல்லா இடித்து விட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா இடிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா அந்த லெமனுடைய தோலும் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நல்ல சாறு மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இடித்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது அந்த இடிகள் மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. இடிக்கிற கல்லையும் உள்ளே போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டுடைய ரா ஸ்மெல் சுத்தமாக வராது. லிக்விட்லாம் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சாதாரணமாக வாஷ் பண்ணாலே போதும். என்ன தான் வாஷ் பண்ணாலும் இஞ்சி பூண்டுடைய ரா ஸ்மெல் போகலை அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு இடிகளில் போட்டு விட்டுருங்க. பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நான் அதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு இடிகளையும் போட்டுட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். உடனே விசில் போட்டுறாதீங்க. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா போடுங்க. எதுக்காக இடிகள் போடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். குக்கரில் விசில் வரும்போது நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் சுத்தமாக பொங்கவே இல்லை. அதாவது குக்கரில் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, இந்த குக்கருக்கு இவ்வளோ தான் செய்யணும் அப்படின்னு. ஸோ அந்த கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம தண்ணியோ இல்லை பொருளோ சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னா அது வெளியில் பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடிகளில் உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல வெயிட் இருக்கிற பொருளாக இருக்கிறதுனால உள்ளே அந்த ப்ரெஷர் நல்லா அடைச்சிரும். ஸோ அதனால் நமக்கு குக்கரில் வெளியில் பொங்கி வழியாது. ஸோ அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ரெஷர் குக்கரை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 3/4 வாசி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்கிற இடிகளில் உள்ளே போட்டுட்டு யூஸ் பண்ணுறப்போ ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு வரவே இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதை இன்னொரு விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் இடிகள் போடுறதுனால கரண்ட் செலவை ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு சின்ன கிளாஸில் பாதி கிளாஸ் அளவுக்கு மட்டும் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பாயில் பண்ணிக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் வரும்போது இடிகளில் உள்ளே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். உள்ளே கேஸ்கெட்டோ இல்லை விசிலோ போடணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு காட்டன் ஷர்ட் தான் எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள் நல்லா கசங்கி போன மாதிரி இருக்குது. இதை இந்த ப்ரெஷர் குக்கர் வச்சு தான் நம்ம அயன் பண்ண போகிறோம்.
ஏதாவது எமர்ஜென்சியாக வெளியில் போகிற டைமில் அயன் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆனாலோ இல்லை கரண்ட் இல்லைனாலோ இல்லைன்னா நம்மக்கிட்ட அயன் பாக்ஸே இல்லைனாலோ இந்த ஒரு சின்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் ரொம்ப இழுக்கும். கரண்ட் பில் வந்து அதிகமாக தான் நமக்கு வரும். ஸோ அதிகமாக செலவாகுது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் கைப்பிடி இருக்கிறதுனால அதை பிடிச்சிட்டு நமக்கு அயன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். உள்ளே எதுக்காக இடிகள் போடுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற தண்ணி அலம்பாமல் இருக்கிறதுக்காக தான் இடிகள் போடுறோம். ஜஸ்ட் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை போடுறோம். அயன் பாக்ஸ் எப்படி நல்லா நமக்கு வெயிட்டாக இருக்கோ அதே மாதிரி உள்ள இடிகள் போடும்போது இந்த ப்ரெஷர் குக்கரும் பிடிச்சு அயன் பண்ணுறதுக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் அயன் பண்ணும் போதும் நமக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அயன் பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெஷர் குக்கர் நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஒரே டைமில் ஒரு பக்கம் இன்னொரு டைமில் இன்னொரு பக்கம்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரெஷர் குக்கரை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வேலை ரொம்ப சீக்கிரமாக முடியும், ஈஸியாகவும் முடியும், நல்ல பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யறதுனால கரண்ட் செலவை ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். ப்ரெஷர் குக்கரில் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறதுனால பெருசாலாம் நமக்கு கேஸ் செலவு ஆக போகிறதில்ல. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ப்ரெஷர் குக்கர் நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால அதில் உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு தங்கும். நீங்கள் எத்தனை துணி வேணாலும் சீக்கிரமாக அயன் பண்ணிக்கலாம். ஒரு சில துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸில் வச்சு நம்மளால் அயன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரொம்ப நைஸான கிளாத்தில் இருக்கிற ஷால்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸில் வச்சு நம்ம அயன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரை வச்சு நீங்கள் தாராளமாக கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஒரு சில துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸான கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது பயம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக அயன் பண்ணி எடுத்துடலாம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கிளம்பும் போது கண்டிப்பாக அயன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சமயத்தில் கரண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கூட இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக மழைக்காலத்துலலாம் கரண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த டைமில் கூட இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட நேரத்தையும் பணத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.